வணக்கம் இந்தியா. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு ஒரு ஷார்ப்பாக லோவாக முடிவடைஞ்சது. இதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மெயினாக பார்த்திங்கனாக்க இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அதுபோல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் $100 மேலே ஏறினது. தென் நம்மளுடைய ருப்பி மறுபடியும் ஃபர்தராக வீக்கன் ஆச்சு. தென் மெயினாக இன்றைய தினம் நமது பிரதம மந்திரி நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வில் ஒரு கன்சர்னை சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்லது தான் சொல்லலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபியூவலை கன்சர்வ் பண்ணுங்கள், ரெடியூஸ் இம்போர்ட்ஸு அண்ட் லிமிட் டு கோல்டு பர்ச்சேஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான் சொல்லலாம். ஏன்னா இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய நியூஸ் படி பார்த்தோன்னா, க்ரூட் ஆயில் 60 நாளுக்கும், நேச்சுரல் காஸ் 60 நாளைக்கும், எல்பிஜி 45 நாளைக்கும் இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அந்த விஷயத்துக்காக சொல்லியிருக்கலாம். அதே சமயம் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 680 பில்லியனுக்கு இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் ஒரு எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வியூ அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அதில் எடுத்துக்கலாம். அதனால தான் இன்றைக்கி ப்ராட் பேஸ்டு செல்லிங் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதனால் சென்செக்ஸை இன்றைக்கி 1312 புள்ளிகள் குறைந்து 76,000 வணிகமாகிறது. நிஃப்டி 50 பார்த்தோன்னா 23,820 கீழே விழுந்துடுச்சு. கிட்டத்தட்ட 360 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்து 23,815.85 முடிவடைந்திருக்கிறது. ஸோ இந்த 200 புள்ளிகளுக்கு மேலே சந்தைகள் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராடே லோ 23,799.10, பிஃபோர் க்ளோசிங் ஸ்லைட்லி அபவ் 23,820 முடிவடைந்திருக்கிறது. அதேமாதிரி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு நல்ல பிக் ப்ரெஷர் இருந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 54,400 லெவலுக்கு வந்துடுச்சு. நாம் நேற்று கூறியது போல் மெயினாக அதில் இந்த வாலட்டிலிட்டி ஸ்பைக் சொல்லுவோம் இல்லையா, அது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் அதிகமாக காண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய NIM தான் சொல்லலாம். இப்போ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் பார்த்தோன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே ஏறி 18.5 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் ஒரு எஸ்கலேட்டிங் டென்ஷன்னால் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு $102 கிட்டத்தட்ட பர் பேரலாக, மேலே $103 பர் பேரலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஷார்ப் ப்ரைஸ் இன் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் தான் உங்களுக்கு இன்வெஸ்டருடைய சென்டிமெண்ட்டை பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா மெயினாக நம்மளுடைய டிபெண்டன்ஸ் ஆன் எனர்ஜி இம்போர்ட் இல்லையா, அதனால தான் அந்த கன்சர்னுக்காக நமது பிரதம மந்திரி வருமுன் காப்பும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்திருக்காரு. ஆனால் அது சந்தைகள் ஒரு பாதகமாக எடுத்துக்கொண்டு அதனுடைய ரியாக்ஷன்ஸையும் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். அதுபோல் அட்வான்சஸ் 682, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 2247. ஸோ மார்க்கெட் பிரெத்து ஒரு டெசிசிவ்லி நெகட்டிவாக இருப்பதை இன்றைய தினம் காண முடிகிறது. 133 பங்குகள் 52 வீக் ஹையையும், 19 பங்குகள் 53 லோவையும் டச் பண்ணியிருக்கு. 98 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 105 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது 2 துறைகள் ஸ்லைட் பையிங் ஆக்டிவிட்டி, பாக்கி எல்லாமே வீக்கு. ஃபார்மா அண்ட் FMCG ஒரு பெட்டர் பொசிஷனில் இன்றைக்கி இருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் டாப் பர்ஃபார்மிங் செக்டர் இன்றைக்கி நிஃப்டி ஃபார்மா. அதுமாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டரில் பார்த்தோன்னா ரியாலிட்டி, PSU பேங்க்ஸ் அண்ட் மீடியா ஒஸ்ட்டாக விழுந்திருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்ஸில் பார்க்கும் பொழுது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி ஹெவி ப்ரெஷர். ஏன்னா கனாபனான்னு க்ரூட் ஏறிட்டே இருக்குது. சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்கும்போது ஹூ வில் பேர் த லாஸ் இல்லையா? ஸோ அதனால் அதனுடைய கன்சர்ன் லைக் இந்தியன் ஆயில், BPCL, HPCL இது எல்லாமே 2% மேலே விழுந்திருக்கிறது. அதேமாதிரி ட்ராவல் அண்ட் டூரிசம் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் பார்த்தோன்னா ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷரை இன்றைய தினம் சந்திச்சதுன்னு சொல்லலாம். ஸோ ஜுவல்லரி ஸ்டாக்ஸும் ஒரு ஷார்ப் லாசஸ். ஸோ ரெடியூஸ்டு டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங், அதுமாதிரி ஹையர் கோல்டு ப்ரைஸஸும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி அதையும் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ஏரிய பங்குகள்னால் டாடா கன்சியூமர், தென் கோல் இண்டியா, சன் ஃபார்மா, ஹிந்துஸ்தான் லீவர் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கினதில் டைட்டன், இண்டிகோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எட்டர்னல், பாரதி ஏர்டெல்
இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மெயினாக அந்த டவுன் சைடு கான்ட்ரிபியூட்டரில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 69 புள்ளிகளை இறக்கியிருக்கு. அதுபோல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் பாரதி ஏர்டெல் இதுவும் பார்த்திங்கன்னா தலா 57 புள்ளிகள் 50 புள்ளிகள் கிட்டத்தட்ட இறக்கி விட்டுருக்கு. ஸோ இவையெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை கீழே இறக்கினது தான் ஒரு முக்கிய காரணி என்று சொல்லலாம். அதுபோல் தங்கம் பார்த்தோன்னா 209 புள்ளிகள் குறைந்து 1,52,000லையும், வெள்ளி 3,178 ரூபாய் அதிகரித்து 2,65,100லையும், குரூட் ஆயில் 318 ரூபாய் அதிகரித்து 9,342லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா அதானி, தென் ஆஸ்டர் டிஎம், ரெயின்போ சைல்டு ஹாஸ்பிட்டல், ஸோ ஹாஸ்பிட்டல் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸில் இன்றைய தினம் ஒரு பையிங் ஆக்டிவிட்டியை பார்க்க முடிஞ்சுதுன்னு சொல்லலாம். அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்டும் இன்றைக்கி லோவராக தான் முடிவடைந்திருக்கிறது. மிட் கேப் வந்து ஒரு 1.05% விழுந்திருக்கு. அதுபோல் ஸ்மால் கேப்பும் 1.13% விழுந்திருக்கு. மெயினாக மார்க்கெட் அதனுடைய சென்டிமெண்ட்டினுடைய வீழ்ச்சிக்கு நம்மளுடைய பிரதம மந்திரனுடைய ஒரு பாதுகாப்பான தகவல் மற்றும் குரூட் ஆயில் ஸ்பைக், தென் யுஎஸ் ஈரான் எஸ்கலேஷன்ஸ் இவைதான் ஒரு முக்கிய காரணி என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் எஃப்என்டோவை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஒரு வால்யூம் பார்த்தோன்னா பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸை வந்து தெளிவாக நோட் பண்ணிங்க. ஸோ 23,796.85, 23,796.85, அதுக்கு கீழே மறுபடியும் விழுந்தால் 23,555.60, 23,555.60 அப்படிங்கிற புள்ளிகளை ரீவிசிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தோன்னா இந்த 23,882.05 அந்த புள்ளிகளை தாண்டினால் 23,997.90 இந்த வரக்கூடிய அப் மூவில் 24,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். ஒரு டெசிசிவ் மூவ் வந்தால் தான் மார்க்கெட்டில் அதனுடைய மூமெண்டமும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நாளைய தினம் நம்மளுடைய வீக்லி எஃப்என்டோ க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். நாளை சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.